தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போது விஜய் அவர்கள் அவரோட கொடியை அறிவிச்சிட்டாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. பாடலையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ன உடனே முதல் முறையாக அதை வரவேற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே என் தம்பி வரணும், அவன் அரசியலுக்கு வரணும், அவன் அரசியலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை முன் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அரசியல்ன்றது தமிழர்கள் ஒரு தமிழ் நடிகன் இங்கே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கானே, அவன் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அவன் மிகப்பெரிய ஆளுமையாக வரணும்னு சீமான் அவர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதுக்கேற்ற மாதிரியே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது சீமான் அவர்கள் விஜய்க்கு நிறையா உதவிகள் செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் நிறையா எப்படி கட்டமைப்புலாம் எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சீமான் அவர்கள்கிட்ட உதவியை கேட்டதாக நிறைய இடத்துல சொல்லப்படுது. எனவே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருக்கிறதுனால 2 பேரும் பேசிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் கொடி ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது மாதிரி 2 அரசியல் தலைவர்களை இப்போ விஜய் அவர்கள் நடிகர்லேருந்து அரசியல் தலைவராக மாறி இருக்காருன்னும் போது இப்படி 2 அரசியல் தலைவர்கள் ஒன்றா இருக்கிறது, 2 தமிழர்கள் ஒன்றா இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. சீமானவர்கள் தொடர்ந்து யார் அரசியலுக்கு வரணும் எல்லாரையும் வரவேற்றுட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழனாக இருந்தால் அவனுக்கு அது போதும், அதுதான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தகுதி அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.